ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஈஸியாக ஐஸ்வர்ய கோலம் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 9 புள்ளி வச்சுக்கலாம். நேராக 9 புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே சந்து புள்ளியாக 2 புள்ளிக்கு நடுவில் வைக்கிற மாதிரி 8 புள்ளி வைக்க போகிறோம். அடுத்த லைனுக்கு அடுத்த லைனில் 7 புள்ளி 3 4 5 6 7. அடுத்த லைனில் 6 புள்ளி 6. அடுத்த லைனுக்கு 5 புள்ளி. இது மாதிரி 9 புள்ளியில் ஆரம்பித்து 5 புள்ளி வரைக்கும் நிறுத்திக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமே இதே மாதிரி போட்டுக்கலாம். 7 8. அடுத்த லைனுக்கு 3 4 5 6 7 7 புள்ளி வச்சுருக்கோம். இப்போ அடுத்த லைனுக்கு 6 புள்ளி. இப்போ இது அடுத்த லைன் 5 புள்ளி. இது மாதிரி 2 பக்கமே 5 புள்ளியோடு நிறுத்திக்கலாம். இப்போது கோலத்தோட நடு புள்ளியை மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணி. இப்போ 6 முக்கு இருக்கும். 6 முக்கில் இருக்க இந்த புள்ளியை எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு. இப்போ எடுத்தாச்சு. இப்போது 1 2 3 மூணாவது லைன் கோடு போட போகிறோம். ஃபுல் கோடு அப்படியே 7 புள்ளி இருக்கும். 7 புள்ளியும் சேர்த்து ஒவ்வொரு பக்கமே மூணாவது லைன் 7 புள்ளியும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். மொத்தம் இந்த கோலத்துக்கு 6 பக்கம் இருக்குது. இப்போ 3 பக்கத்துக்கு கோடு போட்டோன்னே உங்களுக்கு முக்கோணம் மாதிரி கிடச்சிரும். அடுத்த 3 பக்கத்துக்கும் அதே மாதிரி மூணாவது லைன் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி வந்துடும். 7 புள்ளியே சேர்க்கணும். இது மாதிரி பாருங்கள். ஒரு ஸ்டார் மாதிரி இப்போ கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது போட்டுட்டா அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டாரோட ஒரு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கோடுக்கு மேலே ஒரு கோடு போடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போது நடு புள்ளிக்கு பக்கத்தில் இருக்க இந்த 2 புள்ளியோட நம்ம இதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், அதாவது ஒரு உருளை ஷேப்பில் இது மாதிரி கிடைக்கும். இப்போ போட்டாச்சு. ஒரு பக்கம் இது மாதிரி போட்டாச்சு. இதே மாதிரி பாக்கி 3 சைடு போட போகிறோம். ஒவ்வொரு பக்கமே இருக்க 2வது லைன் நம்ம கோடு போடுறோம். நடு புள்ளிக்கு பக்கத்தில் இருக்க புள்ளியோட சேர்க்குறோம். இந்த 2 புள்ளி கூட இப்போ நம்ம போட்ட கோடை சேர்க்க போகிறோம். இது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கம் போட்டாச்சு. இப்போ 3வது பக்கமும் அதே மாதிரி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே கோடு போட்டுக்கலாம். இப்போ நடு புள்ளி பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த 2 புள்ளியோட சேர்த்துக்கிறோம். இது மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அழகான ஐஸ்வர்ய கோலம் நம்ம ஈஸியாக போட்டாச்சு. இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பூஜை அறையிலையோ இல்லை கால் படாத இடத்துலையோ வெள்ளிக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் போடுறது ரொம்ப விசேஷம். ஐஸ்வர்யம் அள்ளி தரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.